ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ரம்யா மெமரிஸ் சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்பா அவங்க வீடு புது வீடு வந்து பால் காய்ச்சுற வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி வந்து வீடு தச்செஞ்சது, அப்புறம் நில வச்சது, அந்த எல்லா ஃபங்க்ஷனையும் ஒரு வீடியோவாக ஷேர் பண்ணியிருந்தேன். பார்க்காதவங்க அதை போய் பாருங்கள். அதோட கண்டினியூஷன் தான் இந்த வீடியோ. பால் காய்ச்ச அன்னைக்கு எங்களுக்கு முகூர்த்தம் டைம் வந்து 4 மணிலேருந்து 6 மணி வரை சொல்லியிருந்தாங்க. காலையிலே வந்து ஐயர்லாம் வந்து கரெக்டாக வந்துட்டாங்க. அப்படியே அம்மா அப்பா வந்து பூஜையில் உட்கார ஆரம்பிச்சிட்டாங்க. பார்த்துக்கங்க, அப்பாவால் கால் மடக்கி உட்கார முடியலை, கால் நீட்டிகிட்டே தான் இருந்தாங்க. பரவாயில்ல, அப்படியே உட்காரட்டும் அப்படின்ட்டாங்க. சீர்தட்டு எல்லாமே மாமா அவங்க தாங்க வாங்கிட்டு வந்தாங்க. அம்மா கூட பிறந்த ஒரே ஒரு தம்பி தான், அவங்க தான் தட்டுலாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இந்த பால் காய்ச்சி விசேஷமே நாங்கள் பெருசாக சொல்லலைங்க. அம்மா அப்பா, அவங்க அம்மா கூட பிறந்தவங்க, அப்பா கூட பிறந்தவங்க, நாங்கள் அக்கா தங்கச்சி 3 பேர், எங்களை சம்மந்தப்பண்ணி கொடுத்த இடத்துல உள்ள அந்த மாமனார் மாமியார் அவங்களோட நாத்தனார், இந்த அளவுக்கு மட்டும்தாங்க வந்து சொல்லியிருந்தாங்க. பெருசாக வந்து யாரையும் இன்வைட் பண்ணலை. அடுத்து வந்து தம்பி இருக்கார், அவரோட மேரேஜ் அப்போ எல்லாருக்கும் கூப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப சிம்பிளாக பண்ணோம். நான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு 4:30 போலலாம் கிளம்பி வந்துட்டேன். அதுக்கப்புறம் குட்டீஸ் எல்லாம் ஒவ்வொருத்தராக கிளம்பி வந்தாங்க. இந்த மாடு வந்து பக்கத்து வீட்டுக்காரவங்ககிட்ட கேட்டிருந்தோம், அவங்களுமே கரெக்டான டைமுக்கு கொண்டு வந்துட்டாங்க. அப்புறம் இந்த கோமாதா பூஜை எல்லாமே வந்து சூப்பராக பண்ணி கொடுத்தாங்கங்க. எங்கள் அப்பாவுக்கு ஐயர் வந்து ரொம்ப திருப்தியாக பண்ணி கொடுத்த மாதிரி அப்பாவுக்கு ஃபீல் ஆகிடுச்சு. ரொம்ப சூப்பராக பண்ணி கொடுத்துருந்தாங்கங்க. வெளியில் வந்து பூஜை நடந்துக்கிட்டு இருந்துச்சு, இவங்க உள்ளே வந்து இந்த ஹோமம் வளர்த்து நல்லா எங்களுக்கு ரொம்ப ரொம்ப திருப்தியாக பண்ணி கொடுத்துருந்தாங்கங்க. அப்புறம் ஃபங்க்ஷன் வந்து பெருசாக சொல்லாததுக்கு காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, வீட்டோட வேலை வந்து இன்கம்ப்ளீட்டாக இருந்துச்சுங்க. டைல்ஸ் வேலை வந்து முடியலை. அப்புறம் பாத்ரூம் அந்த இதுகளுக்கெலாம் வந்து தண்ணி பைப் கனெக்ஷன் வந்து அந்தளவுக்கு கொடுக்கல. ஸோ அதனால் வந்து ரொம்ப சிம்பிளாக பண்ணியாச்சு. தம்பியோட கல்யாணம் வந்து பெருசாக பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு காலையில் வந்து நாங்கள் தான் மாமாவங்க, அத்தைவங்க, அப்புறம் நாங்கள் அக்காவுங்க, அப்புறம் மாமா மக, அவங்க எல்லாருமே வந்திருந்தோம். பார்த்துக்கோங்க, குட்டீஸ் எல்லோரும் அந்த குளிர், சரியான குளிர். அப்போ வந்து குளிச்சுட்டு அவங்களுமே எல்லாருமே 5 மணிக்கெலாம் குளித்து ரெடி ஆகி குட்டீஸ் எல்லாம் வந்துட்டாங்கங்க. தம்பி மட்டும் ரொம்ப மிஸ் பண்ணோங்க. எப்படியாச்சும் பால் காய்ச்சிக்கு வந்துடுவான் அப்படின்னு சொல்லி தான் பிளான் பண்ணியிருந்தோம். சடனாக அவனுக்கு லீவ் கிடைக்கல. ஒரு 10 நாள் கழித்து தான் வருவேன், நீங்கள் அந்த நாளில் வந்து குறித்த நாளில் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டான். அவன் இல்லாத ஒரே ஒரு குறை தாங்க, கரெக்டாக கோமாதா பூஜை முடிஞ்சு வீட்டுக்குள்ளே அந்த படிக்கிட்ட போகும்போது வந்து கோமையை விட்டுச்சு. அது வந்து ஒரு நல்ல சகுனம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அப்புறம் பூஜையெல்லாம் முடிஞ்ச உடனேமே அந்த டயத்துக்குள்ளே வந்து பாலையும் காய்ச்சிருங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் பாலை கொடுத்தோன்னே அத்தை பொறுப்பு தாங்க பொங்க வச்சது, பால் காய்ச்சினது. அவங்க வந்து எங்கள் மாமா ஒய்ஃபு, அவங்கக்கிட்ட கொடுத்தாச்சு. இந்த பால் காய்ச்சி எப்போ வச்சுருந்தோங்கிறதே சொல்ல மறந்துட்டேன் பாருங்கள். ஜனவரி 28 அன்னைக்கு தாங்க வச்சுருந்தோம். அன்றைக்கி ரொம்ப நல்ல முகூர்த்தமாக இருக்குது, அன்றைக்கி பண்ணலான்னு சொல்லிட்டு தான் பண்ணோம். எங்களுக்கு வந்து அவ்வளோ திருப்தியாக இருந்துச்சு. அம்மா அப்பாவோட இந்த வயசான காலத்தில் தங்களோட பெரிய கனவு, எப்படியாச்சும் தன்னோட ஒரே ஒரு பையன்தான் என் தம்பி, அவனுக்கு வந்து வீடு கட்டிடணும்னு ரொம்ப ஆசைப்பட்டாங்க. அதை வந்து அப்பா அம்மாவோட வயசான காலத்தில் அப்பா அம்மா அவங்களுக்கு ஒரு நிம்மதி, ஒரு திருப்தியாக வந்து கொடுத்தாச்சு. இதுக்கப்புறம் அவங்க வந்து கொஞ்சம் ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறோம். வீடு வந்து பெருசாலாம் மேலே அந்த மாதிரிலாம் கட்டலைங்க. ஒரு ஹாலு, 2 பெட்ரூமு, ஒரு கிச்சன், முன்னாடி வந்து போர்ட்டிக்கோ, இந்த மாதிரி வந்து சிம்பிளாக தாங்க கட்டியிருக்கோம். அவனோட ஃப்யூச்சரில் இன்னும் அவன் வந்து படிப்படியாக முன்னேறி அதுக்கப்புறம் அவன் இஷ்டப்பட்ட மாதிரிக்கே வந்து பண்ணிக்கிறலாம். இப்போதைக்கு நமக்கு வந்து ஒரு வீடு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க இந்த வீடு கட்டியிருக்கோம். இதுக்கு முன்னாடி வந்து நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டோம், இந்த வீடை கட்டணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து இந்த முன்னாடி போட்டிருந்த வீடியோவில் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்கள். அத்தை தான் வந்து பால் காய்ச்சினாங்க. நாங்கள் எல்லாருமே தம்பி இல்லையில் எங்கள் 3 பேரையும் தான் கூப்பிட்டு அந்த பூஜைக்கு பேர் சொல்கிறது, அப்புறம் விபூதி இதுகள்லாம் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. அத்தை வந்து பால் அவங்களே காய்ச்சிட்டாங்க. அப்புறம் பால் பொங்கிடுச்சு பிள்ளைங்களா அப்படின்னாங்க. அத்தை குழவு போட்டதுக்கப்புறம் தாங்க ஓடியாந்தோம். அப்புறம் நானும் எங்கள் அண்ணியும் ஒரே ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு மறுபடியும் ஊதி எங்கள் அண்ணி வந்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. பால் பொங்கும்போது எல்லோரும் வெளியில் தான் நின்றுங்க, அந்த பூஜை நடக்கிற இடத்துல இருந்தான். அத்தை வச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் எங்கள் அண்ணி வந்து நான் ஃபோட்டோ எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டு இருந்தாங்க.
பெரியவங்களை விட அந்த இடத்துல வந்து சின்ன பிள்ளைங்க வந்து எல்லாரோட குழந்தைங்க எல்லாருமே கூட்டிகிட்டு வந்துட்டோம். அன்றைக்கி வந்து குட்டீஸு தான் நிறையா இருந்தாங்க. அவங்க எல்லோரும் வந்து அந்நேரத்தில் குளித்து ஆக்டிவாக விளையாண்டு தெரிஞ்சிருந்ததெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்க. நல்ல குளிர், பசங்க எல்லாருமே வந்து ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணாங்க. நாங்கள் எல்லோரும் அதை விட ஹாப்பி. மாமா விட இப்போ பால் காய்ச்சறதுன்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. அப்புறம் இந்த விடிய போகிறதுக்கு முன்னாடியே பாலெல்லாம் காய்ச்சியாச்சுங்க. ஏன்னா 6 மணிக்குள்ளேயே பாலை காய்ச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் எல்லாருமே பால் காய்ச்சி முடிக்க கரெக்டாக வந்து தம்பி கால் பண்ணிட்டான். அப்புறம் அவங்க கூட வந்து அக்கா அப்பா மாற்றி மாற்றி ஃபோன் பேசிக்கிட்டு இருந்தாங்க. நாங்கள் பால்லாம் குடிச்சிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக உட்காந்துருந்தோங்க. அப்போ தான் பொழுது அப்படியே சன்னு வந்து எட்டி பார்க்குற மாதிரி இருந்துச்சு. அண்ணி நாங்கள் அப்படியே வரிசையாக உட்காந்துட்டோம். நீ என்ன வேலை அப்புறமா பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு அப்புறம் சாப்பாடு வந்து காலையிலேயே அரேஞ்ச் பண்ணிட்டோங்க. இங்கேருந்து அக்கா வீடு பக்கத்தில் தான், அக்காங்க வீட்டில் தான் சாப்பாடு வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். அப்போலாம் நான் வீடியோ எடுக்கலை. காரணம், இங்கே கொண்டு வந்து என்னோடய ஃபோனை போட்டு போயிட்டேங்க. அங்கே அக்கா வீட்டில் எடுக்கலை. நான் மற்றவங்க ஃபோனில் எடுத்துருக்கலாம். என்னோடய பிரச்சனை என்னென்னா, என் ஃபோன் இருந்துச்சுன்னா டக்குன்னு எடிட் பண்ணி போட்டுருவேன். வேறு ஃபோனில் இருந்து அதை என் ஃபோனுக்கு சென்ட் பண்ணி அதை எடுத்து நான் எடிட் பண்ணுறதுன்னா என்னை மாதிரி சோம்பேறி யாருமே இருக்க மாட்டாங்க. அதுக்காகவே எடுத்தால் என் ஃபோனில் தான் பெரும்பாலும் வீடியோ எடுப்பேங்க. அந்த சமைக்கிறது அதெல்லாம் நான் வீடியோ எடுக்கவே கிடையாது. அப்புறம் பொங்கலுமே 8 மணிக்குள்ளே வச்சுருங்க, வச்சு சாமி கும்பிட்ருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐயர் கிளம்பிட்டாங்க. அப்புறம் இந்த 8 மணிக்குள்ளேயுமே பானையுமே பொங்கிருச்சு. அப்புறம் எல்லாருமே வந்து கொஞ்சம் கொஞ்சம் அரிசி போட்டு பொங்கலுமே வச்சோங்க. பொங்கல் வச்சு முடித்ததுக்கு அப்புறம் தாங்க அக்கா வீட்டிலேருந்து சாப்பாடு வந்து ஒரு வண்டியில் வந்து கொண்டுகிட்டு வந்துட்டோம். இங்கே எடுத்துகிட்டு வந்துட்டோம். இங்கே சமைக்கலை, ஏன்னா எல்லா பொருளும் வந்து கொண்டு வரல. அப்பாவும் வீடு பக்கத்தில் இருந்துச்சுன்னா பரவாயில்ல, அப்பாவும் வந்து வெளியூர்லேருந்து இங்கே புதுசாக தான் வராங்க. அதனால் அக்கா வீட்டில் எல்லா பொருளுமே இருக்குது, அங்கேயே சமைச்சிக்கலான்னு சொல்லிட்டு வாங்கி அந்தந்த பொருள் எல்லாத்தையும் அங்கேயே வச்சு சமைச்சு இங்கே கொண்டுட்டு வந்துட்டோங்க. இங்கே வச்சு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு நல்லா வேறு டேபிள் அந்த மாதிரிலாம் அரேஞ்ச் பண்ணலை. இந்த ஹால்லே வச்சு நம்ம கம்மியான அளவு தானே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே வந்து சாப்பாடு வச்சாச்சுங்க. பால் காய்ச்சினாலே எல்லாருமே சீக்கிரத்தில் வந்துடுவாங்க, காலை சாப்பாடு தான் அப்படின்னு சொல்லிட்டு கேசரி, அப்புறம் இட்லி, சாம்பார், வடை வந்து கடையில் வாங்கியிருந்தோம், வெண்பொங்கல் இதெல்லாம் வச்சு நல்லா சாப்பிட்டாச்சு. திருப்தியாக சாப்பிட்டோங்க. அப்புறம் அம்மாவங்க வீட்டை சுற்றி இந்த மாதிரி தான் வந்து இருந்துச்சு. நல்ல ஃப்ரீயான இடங்க, நல்ல இட வசதி வந்து நல்லா இருக்கும். அப்புறம் இந்த அண்ணா தான் நமக்கு வீடு கட்டி கொடுத்தாங்க. கான்ட்ராக்டு அவங்கக்கிட்ட தான் கொடுத்துருந்தான். அவங்க வந்து அம்மா அப்பா அவங்களுக்கு தட்டு வச்சு கொடுத்தாங்க. அப்புறம் அம்மா அப்பா வந்து அந்த அக்கா அண்ணன் 2 பேருமே நமக்கு தெரிஞ்சவங்க தான். அவங்களுக்கு சேலை, வேஷ்டி அந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் வந்து அம்மா அப்பா வாங்கி வச்சுருந்தாங்க. அவங்களுக்குமே தட்டு எல்லாம் வச்சு அவங்களுக்கும் கொடுத்தாச்சு. அவங்களும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு அந்த அண்ணன் அவங்க வந்து கிளம்பிட்டாங்க. இது மாதிரி ரொம்ப மினிமமாக கொஞ்சமாக வச்சு இந்த ஃபங்க்ஷனை வந்து சூப்பராக நடத்தி முடிச்சாச்சுங்க. அப்புறம் அன்றைக்கி ஒரு மத்தியானம் வரைக்குமே எல்லோரும் இருந்தோம். குட்டீஸ் எல்லாம் செம்ம ரகலை பண்ணி விளையாண்டுக்கிட்டு, உங்களுக்கு விளையாடுறதுக்கு நல்ல தோதான இடம் அமைஞ்சு போச்சுடா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தான். அப்புறம் கிளம்பும்போது அம்மா அப்பா கிட்ட ஆசீர்வாதம், எல்லாரும் அம்மா அப்பா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு கிளம்பியாச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். எனக்கும் கொஞ்சம் மோட்டிவேஷ்னலாக இருக்கும். இது வரைக்கும் என்னோடய வீடியோவை பொறுமையாக பார்த்துருந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க.